வணக்கம் அண்ட் வெல்கம் யூவர்ஸ். நான் ஒலியோவியன். வேறொரு பயணத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் இப்போ இருக்கிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலில் தாங்க. நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டில் இருக்கேங்க. அதாவது இதை வடசேரி பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லலாம், நாகர்கோவில் கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லலாம். ஸோ இங்கேருந்து தான் என்னோடய ட்ராவல் vlog இன்றைக்கி ஸ்டார்ட் ஆக போகுது. இங்கே கிடையாதுங்க, அப்படியே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்து ஆப்போசிட்டில் ஒரு இடம் இருக்கும். பார்த்தீங்கன்னா இது தாங்க பஸ் ஸ்டாண்ட். நல்லா பெரிய பஸ் ஸ்டாண்டாகவே தான் இருக்குது. அதிலேருந்து அப்படியே வெளியே வந்தோன்னா ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. ஸோ இன்றைக்கி என்னோடய ஜேர்னி பார்த்தீங்கன்னா வடசேரி ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் நாகர்கோவிலில் இருந்து சென்னைக்கு ஒரு ஆம்னி பஸ் ட்ராவல் vlog தாங்க பண்ண போகிறேன். பஸ்ஸுக்கு இன்னும் நிறையாவே டைம் இருக்குங்க. ஸோ பொறுமையாக நிதானமாக வெயிட் பண்ணி எல்லா இடத்தையும் பார்த்துட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே வந்த உடனே சஹானா கேசல்னு இந்த ஹோட்டல் இருக்குங்க. இந்த ஹோட்டலுக்கு நேர் எதிர்க்கவே தான் நம்மளோட ஆம்னி பஸ் ஸ்டாண்டும் இருக்குங்க. ஸோ ஆம்னி பஸ் ஸ்டாண்டுக்கு தனியாகவே ஒரு பெரிய ஸ்பேஸாகவே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டைம் இப்போ சரியாக 9:30 ஆகுதுங்க. ஒரு 8:30 9 o'clock டைம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவி டிராஃபிக்காக இருந்துச்சு இந்த இடம். நான் நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டில் 7 மணிலேருந்தே இருக்கேங்க. ஸோ நான் இங்கே வேறு ஒரு வேலையாக வந்திருந்தேன். 7 o'clock பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன். ஆனால் நான் புக் பண்ணியிருந்த பஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெற்றி ட்ராவல்ஸ் தாங்க. வெற்றி ட்ராவல்ஸில் தான் நான் இன்றைக்கி சென்னை வரைக்கும் போக போகிறேன். நம்மளோட பஸ் 10 o'clock தாங்க வரப்போகுது. ஆஃபீஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்த உடனே ரைட் சைடில் ஒரு நல்ல செட்டு கூட வச்சுருக்காங்க. பஸ்ஸு பக்கத்தில் வந்துருச்சு சார், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், கோச்சிக்காதீங்கன்னு ரொம்ப பொலைட்டாகவே சொன்னாங்க. சரி, நானும் உட்காந்துட்டேன். நான் ட்ராவல் பண்ண போகிற பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரிவாண்ட்ரம்லேருந்து சென்னைக்கு போகிற பஸ் தாங்க. ஒரு பாரத் பென்ஸில் தான் நான் ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் கடைசி வண்டி. நாகர்கோவிலேருந்து சென்னைக்கு வெற்றி ட்ராவல்ஸ் மூலிமா போகிற கடைசி வண்டியும் ப்ளஸ் 10 மணிக்கு அப்புறம் சென்னைக்கு வேறு எந்த ஆம்னி பஸ்ஸும் கிடையாதுங்க. ஃபைனலி 10:30 மணிக்கு ஒரு வழியாக நம்ம பஸ் வந்துருச்சுங்க. கேரளா பார்டரில் ஏதோ பெரிய செக்கிங், பெரிய டிராஃபிக் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதுவே நமக்கு ஹைவே ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஸோ இதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆல்ரெடி பஸ் 30 minutes லேட்டுன்றதுனால நான் வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப டைமும் எடுக்க முடியாது. டக்குன்னு எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு பஸ்ஸில் உள்ளே ஏறிடுறேன். போக போக நம்ம வீடியோ எப்படி போகுதுன்றதை பார்க்கலாம். கேபின் ரொம்ப சின்ன கேபின் தான். வண்டியும் மூவ் பண்ணிட்டாங்க. ஒரு 3 பேர் தான் இந்த இடத்துல போர்டிங். அப்படியே நேராக உள்ளே போகிறேன். இங்கே பஸ் ஸ்டாண்ட் தாண்டின உடனே டின்னர் பிரேக் இன்னொரு நெக்ஸ்ட் 5 minutesல நிப்பாட்ட போகிறாங்களாம். ஸோ அதுலேருந்து நம்ம வீடியோவை ப்ராப்பராக எடுக்கலாம். வடசேரியிலேருந்து வெளியே வந்த உடனே பைபாஸ் டச் ஆகிற இடத்துல ஆனந்த பவன்ற ஹோட்டலில் தாங்க நிப்பாட்டியிருக்காங்க. ஒரே ஒரு தோசை தான் நான் ஆர்டர் பண்ணேன். இலை வச்சு சூப்பராக சாம்பார் 2 வகை சட்னி வச்சாங்க. இது சும்மா சொல்லக்கூடாது, புதினா சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஹோட்டலுமே நல்ல பிரம்மாண்டமாக ஒரு கிராண்ட் ரெஸ்டாரண்ட் மாதிரி தாங்க இருக்குது. வெஜ் ஹோட்டல் தான், பட் ஆனால் ப்ராப்பராக எல்லாமே ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக தான் வச்சுருக்காங்க. அண்ட் இவங்க சமைக்கிறதுமே பார்த்திங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடியே தான் ஒவ்வொன்றும் கேட்குறது எல்லாத்தையுமே அப்படியே செஞ்சு கொடுக்குறாங்க. பார்த்திங்கன்னா நான் சொன்ன தோசையுமே இந்த இடத்துல இருந்து தான் பண்ணி கொடுத்தாங்க. நல்லாவே இருந்துச்சு, நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருந்தாங்க. அஃபோர்டபுளான ப்ரைஸ் தாங்க. 50 rupeesக்கு அந்த தோசை தாராளமாக சாப்பிட்லாம், கண்டிப்பாக அக்செப்டபிள் தான். அண்ட் ஹோட்டலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேக்கரி செட்டப்பும் இருக்குது. ஸோ இது வெறும் ரெஸ்டாரண்ட் மாதிரி இல்லாமல் ஜூஸ் ஷாப், பேக்கரி அது எல்லாமே சேர்த்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. இந்த லொக்கேஷன் ப்ராப்பரான டின்னர் பிரேக்குக்கு ஏற்ற இடம் தாங்க. ஸோ டின்னரும் இப்போ முடிச்சாச்சுங்க. எக்ஸ்டீரியர் ஷாட்ஸை இன்னும் 2-3 ஷாட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே நேராக கிளம்ப வேண்டிதான். பிகாஸ் நமக்கு ரொம்ப டிலே ஆகி தான் போயிட்டுருக்கோம். டைம் கரெக்டாக 10:55 ஆகுது. இன்னொரு 2 பேசஞ்சர் மட்டும்தான் வர வேண்டியிருக்கு. மற்ற எல்லோரும் ஆல்மோஸ்ட் ஏறிட்டாங்க. ஸோ கேபினும் பார்த்திங்கன்னா நமக்கு குட்டி கேபின் தான். பட் என்னமோ அதிசயமாக இருக்குது. பாரத் பென்ஸில் சேசிஸ் ஒன்று, பாடி ஒன்று இருக்கும் வெற்றியில். பட் இந்த பஸ்ஸில் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே, நம்ம அந்த கேப்பில் டிரைவர் ஒரு சின்ன இன்டர்வியூ எடுத்துடலாம். ஹலோ, நான் வணக்கம். வணக்கம் சார். உங்கள் பேர் என்ன? என் பேர் செந்தில்குமார். செந்தில்குமார். ஓகே, எத்தனை வருஷமாக டிரைவிங் ஃபீல்டில் இருக்கீங்க? இந்த கம்பெனியில் ஒரு 2 வருஷமாக இருக்கிறேன். சரி, ஆல்மோஸ்ட் நான் ஒரு 10 years-ஆக வண்டி தான். 10 years-ஆக வண்டி தான். 10 years-ஆக ட்ராவல்ஸ் தானா இல்லை வேறு எதுவும்? இல்லை, நிறைய பஸ்ஸு, கம்பெனி பஸ்ஸு, ஓகே, நிறையா காரு, நிறைய மற்ற எல்லாமே எல்லாம் கலந்து ஒரு 10 years டிரைவிங் ஃபீல்டில் தான் எல்லாம். ஓகே, இப்போ எந்தெந்த ரூட்டில் போயிட்டுருக்கீங்க? இப்போ சென்னை டு திருவனந்தபுரம். ஓகே, இந்த ஒரு லைனில் மட்டும்தான்? செங்கோட்டை லைன் போவேன். சென்னை டு செங்கோட்டை. ஓகே, அடுத்து சென்னை டு கன்னியாகுமரி. ஓகே, அந்த எல்லாம் நமக்கு இந்த அதர் ஸ்டேட்டில் எல்லா ரூட்டும் நமக்கு இங்கே வேறு என்ன ஸ்டாப் இருக்குது? எத்தனை ஸ்டாப் இருக்குது இதுக்கப்புறம்? நேராக திருநெல்வேலி தான் சார்.
திருநெல்வேலி நம்ம திருநெல்வேலி உள்ள வண்ணாரப்பேட்டை போடிங்க. ஓகே. அதை பிக்கப் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக சென்னை தான். நடுவில் நமக்கு வேறு எதுவும் ஸ்ட்ரைக் இருக்கா? ஸ்ட்ரைக்கு சமயபுரம் தோலில் போடுவோம். ஓகே. அது கரெக்டாக ஒரு 3:30 4 o'clock ஆயிரும். ஓகே. அப்போ ரெஸ்ட் ரூமு அதுக்கிட்ட யாராவது பேசஞ்சர் எமர்ஜென்சி அப்படின்னு கேட்டாங்கன்னா ட்ராப் பண்ணுவோம். சரி, நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் நாகர்கோயிலேருந்து சென்னைக்கு ஒரு ஆம்னி பஸ்ஸில் பண்ணுறேன். ஸோ ரைடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தேங்க்யூ. கரெக்டாக 11 o'clock நம்ம வண்டி டின்னர் பிரேக் முடிச்சுட்டு எடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா தாங்க நம்மளோட vlogs மொத்தமாக ஸ்டார்ட் பண்ணவே போகிறேன். இன்டீரியர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக ப்ரௌன் கலர் ஃபினிஷில் தாங்க நம்ம வெற்றி ட்ராவல்ஸில் இருக்கும். வெளியே உங்களுக்கு எல்லோயிஷ் டைப்லேயும், உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே ப்ரௌன் கலரில் இருக்குது. உள்ளே அவங்க கொடுத்துருக்க இன்டீரியர் லைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர்லேயும், அந்த சீட் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே எல்லோ கலர்லேயுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ ட்ராவல் பண்ணுற சீட் எதுன்னு பார்த்தீங்கன்னா U4. இதோ லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த சிங்கிள். அதில் பார்த்தீங்கன்னா பேக் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ரேக் கொடுத்துருக்காங்க. அது கூடவே ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டருமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்படியே அந்த லக்கேஜ் ரேக்குக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்ஜஸ்டபிள் ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. சீட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஹார்டாக தான் தெரியுது. ஸோ போக எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி பேரியரும், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்டர், இது ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரௌனிஷ் கலரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் விண்டோஸ் ஸ்க்ரீன்ஸும் அதே கலரில் தான் இருக்குது. அது போக இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்க அம்யூனிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில், வெற்றி ட்ராவல்ஸ்னு நேம் போட்ட மாதிரி. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு மெல்லிசான பெட்ஷீட் எல்லோ கலரில் அண்ட் ஒரு ஹார்டான பில்லோ வித் ஒரு பேக் ரெஸ்ட் பில்லோ ரெண்டுமே ஹார்டாக தாங்க இருக்குது. ஸோ ட்ராவல் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. லைட்டு வேலை செய்யலைங்க. ஸோ சுத்தமாக வேலை செய்யலை. ஆனால் சார்ஜிங் பாயிண்ட்டும் ஆனில் தான் இருக்குது. ஸோ சார்ஜிங் பாயிண்ட் ஆனில் இருக்குது வித் மொபைல் ஹோல்டர். யூஸ்வலாக இருக்கிற எல்லா பஸ்ஸஸ்லும் இருக்க மாதிரி தான். ஸ்க்ரீன்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துணி டைப்பாக இல்லை இது பேப்பர் டைப்பான்னு தெரியாத அளவுக்கு ஒரு மாதிரி ஹார்டான ஸ்க்ரீனாக தான் இருக்குது. கேபினை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் ஒன்று மேலேயே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸ்டெப்ஸு கிட்ட. அது பக்கத்தில் ஒரு சர்வேலன்ஸ் கேமரா இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச் கிளாக் இருக்குது. கேபின் சின்ன கேபின் தாங்க. மேலே இது இன்னொரு டிரைவரோ இல்லை அட்டெண்டரோ மேலே படுத்து தூங்கிக்கிற மாதிரி ஒரு சின்ன பர்த் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. சவுண்ட் சிஸ்டம் இருக்குது, பட் ஆனால் அவங்க எதுவும் போடலை. உண்மையை சொல்லணும்னா கேபின் ஒரு மாதிரி கன்ஜஸ்டடாக இடைஞ்சலாக தாங்க இருக்குது. கேபின் ரைட் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி தயக்கமாக தான் இருக்குது. அவங்களுக்கு நான் டிஸ்டர்பன்ஸாக இருந்துடக்கூடாதுன்றதுனால. நமக்கு பஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா சீட்டுமே ஃபுல்லாகிடுச்சுங்க. ஸோ நைட் டைமே லைட் ஆஃப் பண்ணிடுவாங்கன்றதுனால தான் என்னால் கம்ப்ளீட்டாக உள்ளே இருக்க எல்லா அம்யூனிட்டிஸுமே மற்ற சீட்ஸ்லாம் காட்ட முடியல. பிகாஸ் சீட்ஸ் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால நான் என்னோடய சீட்டை மட்டும் காமிச்சிட்டு டேரெக்டாக கேபின் ரைட் பண்ணுறதுக்கு வந்துட்டேன். அண்ட் இன்னொன்றும் பார்த்தீங்கன்னா இங்கே அட்டெண்டரும் இருக்காங்க, இன்னொரு டிரைவரும் இருக்காங்க, ஓட்டுற டிரைவர் இருக்கார், நான் இருக்கேன். ஸோ 4 பேருமே இந்த கேபினில் தாங்க இருக்கோம். அது ஒரு மாதிரி அதனால தான் நான் கன்ஜஸ்டடாக ஒரு மாதிரி இடம் பத்தாத மாதிரி இருக்குதுன்னு சொன்னேனே தவிர இதை நான் ஒரு குறையாக சொல்லலை. பிகாஸ் அவங்க 3 பேருமே அது கம்ஃபர்டபுளாக இருக்கிற வரைக்கும் நமக்கு அது எந்த பிரச்சனையும் கிடையாது. சப்போஸ் நான் ட்ரிவாண்ட்ரம்லேருந்து இந்த vlog பண்ணுற மாதிரி இருந்திருந்தால் அவங்களோட பார்க்கிங் லாட்லேருந்தே நான் கம்ப்ளீட்டாக பஸ்ஸை இன் அண்ட் அவுட் காமிச்சு அவங்கக்கிட்ட அங்கேயே இன்டர்வியூ எடுத்து வெளிச்சமாக பண்ணியிருந்துருக்கலாம். பட் அது இப்போதைக்கு அது பாசிபிள் இல்லை. நான் லாஸ்ட் மினிட்ல தான் வெற்றி ட்ராவல்ஸை சூஸ் பண்ணேன். அண்ட் மோரோவர் வெற்றி ட்ராவல்ஸில் நான் இதுக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணதே கிடையாதுங்க. புக் பண்ணும்போதே கூட பாரத் பென்ஸ்ன்றதை பார்த்து தான் நான் புக் பண்ணேன். பிகாஸ் இந்த ட்ராவல்ஸில் ரொம்ப நாளாக பண்ணணுன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனால் அது பாரத் பென்ஸில் பண்ணால் எந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குன்றதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்றதுனால தான் பண்ணேன். ஆனால் ஃபஸ்ட் இம்ப்ரெஷனே நமக்கு ஒரு 30 minutes டிலேயில் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. பட் அது அக்செப்டபிள் தான். ஏன்னா அவங்க வந்துட்டுருக்க ரூட் அப்படி. ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வரப்போ எந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்குன்றது அந்த ரூட்டில் போன எல்லாருக்குமே டெஃபினட்டாக தெரியும். அதனால தானோ என்னவோ பாருங்கள், ஸ்பீடு அண்ணன் அள்ளி தெரிச்சிட்ருக்காரு. எடுத்த உடனே 85 90 லாக் பண்ணி ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அண்ட் 90க்கு மேலேயுமே அப்பப்போ போச்சு. ஆனால் உள்ளே எந்த சலசலப்பும் தெரியல, எந்த ஒரு சவுண்டுமே கேட்கலைங்க. அந்தளவு கம்ஃபர்ட்டு பாருங்கள். 93 மேக்ஸ். ஸோ 93 வரைக்கும் ஓட்டினாங்க. அதுக்கப்புறமாவே ரிஸ்க் எடுத்து ஓட்டலாம். பட் ஆனால் அவர் பேசஞ்சருக்காக நாங்கள் யோசிச்சு தாங்க அந்த ஸ்பீடில் ஓட்ட மாட்டோன்னு வேறு சொன்னார். அந்த வகையில் அவங்கள ரொம்பவே பாராட்டலாம். பிகாஸ் 120 இந்த வண்டி அதிகமாக போகுன்ற மாதிரி சொன்னாங்க. 120ல் ஓட்டிட்டு அந்த ½ an hour அவங்க பேலன்ஸ் பண்ணுறது பண்ணலாம். பட் பேசஞ்சர்ஸ் உள்ளே இருக்கிறவங்க பயந்துடக்கூடாது, அது அவங்களுக்கு ரிஸ்கில் போய் முடிஞ்சிடக்கூடாதுன்றதுனால 90 95 கூட அதிகமாக போக மாட்டோம், 90லே தான் நான் ஓட்டுவேன்ற மாதிரி அவர் சொன்னார். நான் நாகர்கோயிலேருந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறேங்க. நாகர்கோயிலேருந்து நான் நிறைய டைம் ட்ரெயினில் தான் போயிருக்கேன், பஸ்ஸில் இது வரைக்கும் போனதே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நைட் ஜேர்னியாக தான் எனக்கு அமைஞ்சிருக்கு. டே டைமில் நான் மேபி சென்னையிலேருந்தோ இல்லை மதுரையிலேருந்தோ நான் ட்ராவல் பண்ணி அன்னைக்கு ஏதாவது vlog எடுத்தால் தான் உண்டு. பிகாஸ்
டே டைமில் தான் நாகர்கோவில் திருநெல்வேலி செக்ஷன் எல்லாமே வந்து ரோடு சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போதைக்கு கண்ணால் பார்க்கும்போதே நான் நிறையா விண்மில்ஸ் எல்லாமே கவர் பண்ணேன். பட் ஆனால் அது எனக்கு வீடியோவில் வந்துச்சான்னு தெரியல. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு காளியம்மன் கோயில் மாதிரி இருக்குது, பெருசாக பத்ரகாளி மாதிரி ஒரு சிலை இருக்குது. ஸோ இதை நான் கேள்விப்பட்டதும் கிடையாது. அது என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு அங்கே ஒரு நாள் போய் vlog எடுக்கணும். டிரைவர் என்ன நல்ல பிக்கப் பண்ணி நல்ல ஸ்பீடில் தாங்க ஓட்டிகிட்ருக்காரு. நமக்கு மோஸ்ட் ஆஃப் த ரோட்ஸில் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்னாலேயோ இல்லை ரோடு பராமரிக்கிறதுனாலையோ வந்து இந்த ஹைவேலேயே வந்து சிங்கிள் ரோடு ஆக்கி வச்சுருந்தாங்க. ஸோ அதனாலேயே ஒரு சில இடத்துல வந்து நம்மளால் ஸ்லோ பண்ணி தான் வர வேண்டிய நிலமை. பட் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு எத்தனை வண்டியை ஓவர்டேக் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி தான் அண்ணன் ஓட்டிகிட்ருக்காரு. எக்ஸ்பெக்ட் பண்ண டைமுக்கு திருநெல்வேலியில் வேறு இன்னொரு போர்டிங் இருக்குன்னு வேறு சொன்னாங்க. ஸோ அந்த டைமுக்குள்ளேயும் அங்கே போகணும். அங்கே இருக்க பேசஞ்சர் எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணிடக்கூடாதுன்ற ஒரு கன்சர்னும் அவருக்கு இருந்துச்சு. ஸோ நம்ம பேசஞ்சர்ஸும் வந்து இந்த மாதிரி ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணுங்க. அது என்னோடய சைட்லேருந்து ஒரு ரெக்வெஸ்ட் தான். பிகாஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ வண்டிகளை தாண்டி ரோடு சரியாக இல்லாமல் இருக்கும்போது ஓட்டிகிட்டு வராங்கன்றது நம்ம டே டு டே நின்று ட்ராவல் பண்ணி எடுக்கும்போது நம்ம பார்க்குறோம் இல்லையா. உள்ளே இருக்கிற மோஸ்ட் ஆஃப் தெம்க்கு தெரியாது ரோட்டில் என்ன நடக்குது எப்படி இருக்குன்னு. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கணுங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, வண்டி ரீசெண்டாக 2-3 நாள் முன்னாடி தான் எஃப்சி போயிட்டு வந்திருக்கு போல். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து வெற்றி ட்ராவல்ஸ் அந்த நேம் ஸ்டிக்கரே வந்து இல்லாமல் இருந்துச்சு இல்லையா. ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்னு சொன்னாங்க. அதுவும் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. இன்றைக்கின்னு பார்த்து நீங்கள் vlog எடுக்க வந்திருக்கீங்களேப்பா, போன வாரமோ இல்லை ஒரு 2 நாள் கழிச்சோ வந்திருந்தீங்கன்னா கூட வண்டி பலன்னு சூப்பராக புதுசாக இருந்திருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. பட் மோஸ்ட்டாக நமக்கு வண்டி இருக்கிறத விட உள்ளே இருக்க கம்ஃபர்ட் தானேங்க ரொம்ப முக்கியம். கேபின் ரைட் இப்போ வரைக்கும் நான் பண்ணதில் எனக்கு கேபின்லேயே கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. எந்த நாய்ஸுமே இல்லை பெருசாக. நல்லா நீட்டாக நான் உட்காந்துருக்க இந்த கண்டக்டர் சீட்டுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி வெண்ட் இருக்குது. ஸோ அதுவே நல்லா சில்லுன்னு தான் இருக்குது. வெளியே இருந்து வர காற்றும் இருக்குது. ஸோ இந்த கேபின் ரைட் வந்து நான் என்ஜாய் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கேன். அண்ட் திருநெல்வேலி பைபாஸில் மேலே போகாமல் லெஃப்ட் திரும்பிட்டோம். பிகாஸ் வண்ணாரப்பேட்டையில் இன்னும் ஒரே ஒரு பேசஞ்சர் போர்டிங் இருக்குது போல். ஸோ அதுக்காக தான் நம்ம பைபாஸில் போகாமல் உள்ளே போகிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, லாஸ்ட் பஸ்ஸுன்றதுனால நாகர்கோவிலேருந்து சென்னைக்கு நம்ம டைமுக்கு போகணுன்றது அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு சேலஞ்சாகவும் இருக்குது. அப்போது இந்த மாதிரி சிட்டி பிக்கப்ஸ் வந்து ஜாஸ்தியாக இல்லாமல் அவங்க அவாய்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா டைமிங் கீப்பப் பண்ணுறது மட்டும் இல்லைங்க, டிலே ஆச்சுன்னா கூட அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நிறையவே டைம் கையில் இருக்குங்க. பட் பேசஞ்சர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம பார்த்தோன்னா பிக்கப் பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல இருந்தால் தான் அவங்களுக்கும் அஃபோர்டபுளாக இருக்கும், அவங்களுக்கும் கன்வீனியண்ட்டாக வந்து ஏறுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இது எய்தர் ட்ராவல்ஸ் கம்பெனிலேருந்தோ இல்லை பேசஞ்சர் சைடோ வந்து நான் வந்து இந்த இடத்துல ஏறிக்கிறேன்னு பேசஞ்சர் ட்ரை பண்ணணும். அப்படி இல்லைன்னா டைமிங் கொஞ்சம் முன்ன பின்ன அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி ட்ராவல்ஸ் கம்பெனியில் வைக்கணுங்க. கரெக்டான டைமிங்கில் நம்ம எம்டிஆர் இருக்க ரோட்டில் வேணால் அப்படி போகலாமே தவிர டிராஃபிக் இருக்கும்போது கண்டிப்பாக அதை பண்ண முடியாது. நான் ட்ராவல் பண்ணுற இந்த பஸ்ஸோட ஃபேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1333 rupees. ஒரு பாரத் பென்ஸில் சிங்கிள் அப்பர் சீட்டுக்கு 1300 ரூபா கிடைக்குதுன்னா கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு என்றைக்குனாலும் புக் பண்ணிடலாங்க. பிகாஸ் நாகர்கோவில் நம்ம டிப் ஆஃப் தமிழ்நாடு எண்டிலேருந்து சென்னைக்கு போகிறதுக்கு ஆல்மோஸ்ட் நிறைய வண்டிங்க 1500, 2000 ஈவன் அதுக்கு மேலேயும் தாங்க இருக்குது. ஸோ இது தாங்க நம்மளோட கடைசி போர்டிங் பாயிண்ட். இதுக்கப்புறம் நமக்கு ஃபுல்லாக பைபாஸ் தான். இன்பிட்வீனில் நமக்கு இன்னொரு டிரைவர் கூட ஏறி இருக்காரு. அது யாருன்றதை பார்க்கலாம் வாங்க. வணக்கம் அண்ணே. வணக்கம். உங்கள் பேர்? என் பேர் கிருஷ்ணகுமார். கிருஷ்ணகுமார். ஆமாம். நீங்கள் எத்தனை வருஷமாக டிரைவிங் ஃபீல்டில் இருக்கீங்க? நான் ஒரு 10 வருஷமாக இருக்கேன். 10 வருஷமாக தான் இருக்கீங்களா? வெற்றி ட்ராவல்ஸில்? வெற்றி ட்ராவல்ஸில் 4 வருஷமாக இருக்கேன். 4 வருஷமாக இருக்கீங்க? ஆமாம். சரி ஓகே. எந்தெந்த லைனில் ஓட்டிகிட்ருக்கீங்க? நம்ம நாகர்கோவில் தான். நாகர்கோவிலா? சென்னை டு நாகர்கோவில்? சென்னை டு நாகர்கோவில், கன்னியாகுமரி. உங்களுக்கு இந்த டிரைவிங் ஃபீல்டு வந்து இன்ட்ரெஸ்ட் எங்கேருந்து வந்துச்சு? இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஒர்க் பண்ணீங்க? 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இதுக்குள்ளே வந்தீங்க? எனக்கு சின்ன பிள்ளைலேருந்து இன்ட்ரெஸ்ட்டு. சரி. அப்படியே கிளீனராக இருந்து டிரைவராக வந்துருச்சு. ஓ, அட்டெண்டராக இருந்து அப்படியே டிரைவராக வந்துட்டீங்க? ஆமாம். லாரிலையா பஸ்லையா? கிளீனராக ஓடுனது வந்து டெம்போ ட்ராவலர். சரி. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வண்டி ஓட்ட. ஓ சரி சூப்பர். இதுக்கு முன்னாடி எந்த ட்ராவல்ஸில் இருந்தீங்க? இதுக்கு முன்னாடி ரோஷன். சூப்பர். உங்கள் சொந்த ஊர்? திருநெல்வேலி.
திருநெல்வேலி தானா? சரி சரி சரி. இப்போ நீங்கள் இடையில திருநெல்வேலியிலேருந்து ஏறீங்களே, இது என்ன கதை, அதை மட்டும் சொல்லுங்கள். லீவில் இருந்து வந்தேன், அதான் ஏறினேன். இல்லை அது ஓகே, லீவ்லேருந்து வரீங்க. இப்போ நீங்கள் லைக் ஆப்போசிட்டில் இருந்த வண்டி மாற போகிறீங்களா? மாற போகிறேன். அதை டீட்டெயிலாக சொல்லுங்கள், அது என்னென்னு. சென்னையிலேருந்து திருவண்ணாமலத்துக்கு வண்டி வருது. சரி. நான் அங்கேருந்து ஏறி ஏத்தாப்பில் வரும்போது திருச்சியில் இடையில எங்கேயாவது இறங்கி வண்டி மாற்றிக்குவேன். அப்படியே நீங்கள் அந்த வண்டியில் மாறிடுவீங்க. சூப்பர் சூப்பர். அப்போ அங்கே வந்து அந்த டிரைவர் மட்டும் வராரு? ஆமாம். இதே வண்டியோட ரெப்ளிகா. இப்போ இது திருவனந்தபுரத்துலேருந்து சென்னை போகுது, அது வந்து இதோட எக்ஸாக்ட் அந்த அங்கேருந்து வர வண்டி. ஆமாம், ஆப்போசிட் வண்டி. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகேண்ணா, தேங்க்யூ ஸோ மச், நன்றி. இங்கே உள்ள இப்போ நாங்கள் கேபினில் மொத்தம் 5 பேர் இருக்கோம். ஓட்டுற டிரைவர் ஒரு ஆள், திருச்சிக்கு அப்புறமா இன்னொரு டிரைவர் ஓட்டுவார், அவர் மேலே ஏறி படுத்திருக்காரு. இப்போ திருநெல்வேலியில் இருந்த கிருஷ்ணகுமார் டிரைவர், அப்புறம் அட்டெண்டர், அப்புறம் நான். செம்ம ஃபன் பண்ணிவிட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கிண்டல் பண்ணிவிட்டு வேறு லெவலில் பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம வீடியோஸ் எடுத்தது போதும். இதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா இவங்களுக்கும் நான் இடைஞ்சலாம் இங்கே உட்காந்துருக்கக்கூடாதுன்றதுனால நான் இப்போ உள்ளே போகிறேன். ஸோ லைட்ஸ் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி ப்ளூ கலரில் கீழே வந்து ஒரு ஸ்ட்ரிப் டைப் லைட்ஸ் வந்து கீழே கால் கிட்ட கொடுத்துருக்காங்க எல்லா லோவர் பெர்த்லேயும். நீங்களே பாருங்கள், பாரத் பென்ஸுக்கு உண்டான மகிமையே இது தாங்க. இவ்வளோ ஸ்பீடாக வண்டி போயிட்டுருக்கு, ஆனால் சுத்தமாக நாய்ஸ் இல்லைங்க. உள்ளே அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக தூங்கலாம். 4 hours later. $40 minutes டிலே ஆகிருக்குங்க. சமயபுரம் டோல் பக்கத்தில் இப்போ ஒரு ரெஸ்ட் பிரேக்காக நிப்பாட்டியிருக்காங்க. இந்த டோல் பக்கத்தில் 2 ரெஸ்ட் ஸ்டாப்ஸ் இருக்குங்க. ஒன்று கவர்மெண்ட் பஸ்க்கு, இன்னொன்று ட்ராவல்ஸுக்கு. ஸோ இது வந்து டீசெண்டான ஒரு காஃபி ஷாப் தான். ரெஸ்ட் ரூமும் நல்லா இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சமயபுரத்துலேருந்து சென்னை வரைக்குமே செகண்ட் டிரைவர் தாங்க டிரைவ் பண்ணுறாரு. ஸோ ஃபஸ்ட்டு டிரைவர் பார்த்தீங்கன்னா ட்ரிவாண்ட்ரம்லேருந்து ஓட்டிகிட்டு வந்தார். இனிமேல் சென்னை வரைக்குமே இந்த செகண்ட் டிரைவர் தாங்க ஓட்ட போகிறாரு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 hours ஸ்லீப் தாங்க கிடச்சிது. நல்ல தூக்கம் இருந்துச்சா நல்லா இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கொஷின் மார்க் தாங்க. ஒரு 50-50னே சொல்லலாம். பிகாஸ் ஏசி ஃப்ளோ நல்லா வருது, வெளியே இருந்து சவுண்டு உள்ளே சுத்தமாக கேட்கல. ஸோ இந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. அதே சமயம் சீட்டோட கம்ஃபர்ட் ஃப்ராங்காக சொல்லணுன்னா சுத்தமாக கம்மி தாங்க. தலையில் இருக்க பில்லோ ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு, அது வலிச்சுது. அண்ட் லெக் ஸ்பேஸ் நமக்கு சுத்தமாக கிடையாது. ஸோ காலை மடக்கி தான் நான் தூங்கிட்டு இருந்தேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் போய் அப்படி தான் தூங்கணும்னு நினைக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. குட் மார்னிங் கைஸ். இன்னொரு குட் மார்னிங் சொல்லிக்கிறேன். பிகாஸ் இன்னொரு குட்டி தூக்கம் போட்டு எந்திரிச்சாச்சு. டைம் இப்போ சரியாக பார்த்தீங்கன்னா 7 o'clock ஆகுதுங்க. ஒரு 2-2.5 மணி நேரம் நல்லா தூங்கிட்டேன். 7 o'clock நான் இப்போ இருக்கடன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விழுப்புரம் டு சென்னை பைபாஸ் தான். ஸோ இன்னும் நமக்கு சென்னை போகிறதுக்கு குறைஞ்சது ஒரு 3 மணி நேரமாவது ஆகும்னு நினைக்கிறேன். அரவுண்ட் 120 kilometers இருக்குது. ஸோ இந்த ரெஸ்ட் பிரேக்கில் தான் நம்ம நிப்பாட்டியிருக்காங்க. நம்ம பஸ் அதோ நிற்கிது பாருங்கள். இந்த சென்னை காஃபின்ற இந்த ஒரு ஷாப்பில் தான் நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ காலையில் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கும் காஃபி சாப்பிட்றதுக்கும் நிப்பாட்டினாங்க. 7:10க்கு ஒரு 10 minutes பிரேக்கில் நம்ம வண்டி மூவ் ஆகி போயிட்டுருக்குங்க. மார்னிங் சினாரியோஸ் தான் சூப்பராக இருக்குது பாருங்களேன். ஆக்சுவலி இந்த கேமராவில் நான் ரெக்கார்ட் பண்ணுறப்ப ஒரு வைட் ஆங்கிளில் சூப்பராக மொபைல் ஃபோனை விட எனக்கு இன்னும் ரொம்ப குவாலிட்டியாகவும் ரொம்ப அழகாகவுமே என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியுதுன்னு தோணுது. ஸோ பார்க்குற உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை முடிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேபினில் 2-3 பேருக்கு மேலே இருக்கிறதுனால என்னால் அங்கே ரொம்ப நேரம் நின்று வீடியோஸ் எடுக்கவே முடியல. ஸோ அதனால் நான் என்னோடய சீட்டுக்கே வந்துட்டேன். சைட் வியூஸுமே ரொம்ப நல்லா இருக்குது பாருங்களேன். இந்த ட்ராவல் பொறுத்த வரைக்கும் கேபின் ரைடை என்னால் முழுமையாக பண்ண முடியலன்றது ஒரு சின்ன வருத்தம். பட் பண்ணவே முடியலன்னு சொல்ல மாட்டேன். அதே சமயம் எனக்கு தூக்கன்றது வந்து ஆன் அண்ட் ஆஃபாக தான் இருந்துச்சு. அறகுறையான தூக்கம் மாதிரி தான் இருந்துச்சு. பிகாஸ் பாரத் பென்ஸில் இதுக்கு முன்னாடி வேறு ட்ராவல்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். பாரத் பென்ஸ் அது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒரு ஜேர்னியாக தான் இருக்கும். பட் இதில் இந்த சீட் கம்ஃபர்ட் மட்டும்தாங்க நான் குறைன்னு சொல்லுவேன். உண்மையாக ஃப்ராங்காக சொல்லணும்னா அதை சொல்லி தான் ஆகணும். சீட் கம்ஃபர்ட்டு தான் பாதி பேர் எல்லா ட்ராவல்ஸுமே ப்ரிஃபர் பண்ணுறதுக்கான முதல் காரணமே. நான் வேணும்னா இன்னொரு முறை உங்களுக்கு சீட் அம்யூனிட்டி உள்ளே எப்படி இருக்குன்றதையுமே உங்களுக்கு தெளிவாக சொல்லி காட்டுறேன். மேபி அப்போ புரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இதுதான் இப்போ நான் இருக்கிற சீட்டு. அப்பரில் இருக்க சிங்கிள் பெர்த்து. அந்த இடம் பாருங்களேன், கால் வைக்கிறதுக்கான ஒரு லெக் ஸ்பேஸு ரொம்பவே கம்மியாக தாங்க இருக்குது. அந்த இடத்துல காலை மடக்கி தான் என்னால் உட்கார முடியுது, படுக்க முடியுதே தவிர ஃபுல்லாக நீட்டி என்னால் நிம்மதியாக தூங்க முடியல. அதே மாதிரி மேலேயும் பாருங்கள் ரொம்ப சின்னதாக இருக்குது, என்னால் உட்கார முடியல. ஒரு மாதிரி குஞ்ச மடக்கியே தான் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது.
ஸோ இதான் பிரச்சனை. ஃப்ரண்ட்லேயுமே தலை வைக்கிற இடத்துல பாருங்கள், இந்த பில்லோ ரொம்ப ஹார்டாக இருக்குங்க. இது பார்க்குறக்கு வேணால் இப்போ உள்ளே போகிற மாதிரி தெரியும், ஆனால் ரொம்ப ஹார்டாக இருக்குது, கல் மாதிரி இருக்குது. இது வந்து இன்னும் கொஞ்சம் குஷனாவோ இல்லை பில்லோ தனியாகவே கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். அண்ட் பேக் ரெஸ்ட் வந்து நம்ம சாஞ்சு உட்கார்றப்ப முதுகுக்கும் ஏற்ற மாதிரி இல்லை, அட் த சேம் டைம் கழுத்தும் இடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நெகட்டிவ்னு பார்க்குறப்ப இது தாங்க ரீசன். மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. டைமிங் ஒரு முன்ன பின்ன இருக்க தான் செய்யும், அது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 to 30 மினிட்ஸ் டிலேயில் தான் வண்டி போயிட்டுருக்கு. இப்போதைக்கு நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுமே வந்துட்டோம். டைம் இப்போ சரியாக 9:31 ஆகுதுங்க. ஸோ கிட்டத்தட்ட 40 to 45 மினிட்ஸில் கோயம்பேடு ரீச் ஆயிரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு இப்போ வந்து சிட்டி ரைட் கிடையாது, பைபாஸில் ஏற போது பெருங்குளத்தூர் தாண்டினோடனே மதுரவாயல் பைபாஸை பிடிச்சிருவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டலூர் கிட்டே இருக்கோம், வண்டலூர் ஸ்டேஷன் கிட்டே இருக்கோம். வண்டலூர் பெருங்குளத்தூர் அப்படியே ஒரே தான் பைபாஸ் தான். ஸோ இன்பிட்வீனில் ஒரு 2 இடத்துல வந்து போட் பண்ண பேசஞ்சர்ஸ் எல்லாருமே இறக்கி வர்றதுக்கான ஸ்டாப்ஸ் இருக்குது. அதுலேருந்து நமக்கு சாலிடாக 10-15க்கு போயிடலான்னு நினைக்கிறேன். முன்னாடி அட்டெண்டரும் அதான் சொன்னாங்க, பெருங்குளத்தூரில் ஆள் இறக்கி விட்டோடனே அடுத்து ஒரு அரை மணி நேரத்தில் சல்லுன்னு போயிடலாம் அப்படின்னு. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பஸ்ஸில் வந்து இந்த மாதிரி கம்ஃபர்ட் இல்லைன்னு நான் சீட்டில் சொல்கிறதுக்காக எல்லாமே அப்படி இருக்குன்றதும் கிடையாது. கிட்டத்தட்ட இந்த ட்ராவல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 50லேருந்து 60 வண்டி ஓடுதுன்னு சொன்னாங்க. ஸோ நிறையா பஸ்ஸஸ் புது பஸ்ஸுமே விட்டுருக்காங்க. நேற்று நைட்டு நான் அந்த பஸ்ஸில் ஏறினப்போ கூட கேபின் சின்னதாக இருக்கேன்னு நான் கேட்டதுக்கு, இந்த வண்டியை விட இன்னும் புது வண்டியிலலாம் பார்த்தீங்கன்னா கேபின் ரொம்பவே பெருசாக ஸ்பேஷியஸாக இருக்கும், நீங்கள் எஃப்சி போயிட்டு வந்திருக்கனால தான் இப்போ உங்களுக்கு இப்படி இருக்கே தவிர, வண்டி இன்னும் கொஞ்சம் நாங்கள் ஒர்க்லாம் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாக ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு கேபினை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களோ இல்லை பாடி உள்ளே இருக்கிற சேசிஸை வந்து வச்சுட்டு பாடி எதுவும் மாற்றுறாங்களான்றது எனக்கு இன்னும் சரியாக தெரியலை. வெற்றி ட்ராவல்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரூட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லா பக்கமும் நியூக் அண்ட் கார்னருக்கு இந்த பஸ் ஓடுதுங்க. அதே மாதிரி கேரளாவில் பார்த்தீங்கன்னா ட்ரிவாண்ட்ரம், கொச்சின் இங்கெல்லாம் போகுது. அண்டு கர்நாடகாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெங்களூருக்கும் வண்டி ஓடுது. பட் ஆந்திரா சைடில் தான் இன்னும் ஒரு வண்டி கூட வெற்றி ட்ராவல்ஸில் ஓடலை. அதுக்கான ரீசன் என்னன்னு தெரியல. பட் ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லா கார்னருக்குமே இந்த பஸ் இருக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மதுரவாயல் பிரிட்ஜில் இருக்கோம், மதுரவாயிலே ரீச் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் தாங்க இன்னொரு சேலஞ்சே இருக்குது. இந்த பிரிட்ஜை இறங்கினதுக்கப்புறமா காலை டைமில் எவ்வளோ டிராஃபிக் இருக்க போகுதுன்றது நினச்சி பார்த்தாலே இரிட்டேட்டிங்காக இருக்கும். நல்ல வேளை ஒரு ஏசி பஸ்ஸில் நான் இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 2 வீலர்லேயோ இல்லை ஆட்டோலேயோ பஸ்லேயோ வந்துட்டால் அந்த ரோடை க்ராஸ் பண்ணி போகிறது எவ்வளோ கஷ்டம்னு இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ண எல்லாருக்கும் டெஃபினட்டாக தெரியும். இன்றைக்கி என்ன செய்ய காத்திருக்காங்களோன்ற மாதிரி தான் இருக்குது இப்போ இந்த ரோட்டில். இதை தாங்க நான் இவ்வளோ நேரமாக சொல்லிகிட்டு இருந்தேன். ஆரம்பிச்சிருச்சு. மதுரவாயிலில் உள்ள ரோட்டில் நுழைஞ்ச உடனே 2வது சிக்னல் இப்படி ஆயிடுச்சுங்க. ஸோ எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கிட்டே இருந்தே நமக்கு கோயம்பேடு வரைக்கும் எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்றதா இப்போ விஷயம். டைம் கரெக்டாக 10:02 ஆகுதுங்க. ½ அன் ஹவரில் நம்ம பெருங்குளத்தூர்லேருந்து இங்கே வந்துட்டோம். அங்கே சுற்றி இங்கே சுற்றி 10:30க்கு கோயம்பேடு கிட்டே வந்துட்டோங்க. இதுக்கப்புறமா வண்டி பார்த்திங்கன்னா மாதவரம் வரைக்கும் போக போகுது. ஸோ நான் இப்போ இங்கே ரோஹிணி தேட்டர்கிட்டே இறங்கிடுவேன். இந்த ட்ராவல் பொறுத்த வரைக்கும் நேற்று நாகர்கோயிலில் கிளம்பி இப்போ சென்னைக்கு வர வரைக்கும் என்னென்னலாம் நடந்துச்சுன்றது நான் ஒன்று விடாமல் எல்லாத்தையும் கவர் பண்ணி சொல்லிட்டேன். ஸோ நான் அப்படியே இந்த இடத்துல இறங்கிடுறேன். மோஸ்ட்டாக நிறைய பேர் இருக்க எல்லா பேசஞ்சர்ஸுமே இங்கே இறங்கிடுவாங்க. வண்டியும் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் மாதவரம் போயிடும். நான் இங்கேருந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறேங்க. என்னோடய ரேட்டிங் இந்த பஸ்ஸுக்கு 3.7 out of 5 நான் கொடுப்பேங்க. இந்த vlog எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்படியே நான் இங்கே மேலே மெட்ரோக்கு வந்துட்டேங்க. இங்கேருந்து நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நம்ம ஆக்ஷன் கேமரா எப்படி இருந்துச்சு, இன்னும் வேறு என்னெல்லாம் vlogs பண்ணலாம் அப்படின்னு உங்கள் சஜஷன்ஸுமே நம்ம கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிடுங்க. அடுத்த ஒரு vlogல் சந்திக்கும் வரை நான் ஒலியோவின் சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம்.